தரமான சம்பவம். 2 மேட்ச் நடந்திருந்துச்சு சண்டே அன்னைக்கு. 2மே ரொம்ப சூப்பரான மேட்ச்ன்னு சொல்லுவேன். எந்த விதத்துல அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி பண்ணாத ஒரு ரெக்கார்டு ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஸ்ரேயஸ் ஐயரோட பஞ்சாப் கிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தரமான சம்பவம். எல்லா டீமையும் பீட் பண்ண டீம், எல்லா டீம்கிட்டையும் தோத்த ஒரு டீம் பீட் பண்ணிருக்கு. அதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆயுஷ் மாத்ரேயோட இன்ஜுரி எந்த லெவல்ல இருக்கு, சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசா 2 வீரர்களை உள்ள எடுக்க போறாங்க. அதற்கான ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை டீகோட் பண்ண போறோம் இந்த வீடியோல. சோ வெல்கம் டு தி ஷோ ஐபிஎல் டீகோடிங் வித் நிதிஷ். ஐபிஎல் 2026ல 28வது போட்டி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது ஆர்ஆர் வெஸ் கேகேஆர் அப்படிங்கிறதுல. காரணம் எப்படி போட்டி வந்து எவ்வளோ க்ளோஸாக போக போகுது அப்படிங்கிறது கிடையாது ரீசன். ராஜஸ்தானோட அந்த யங் பேட்டர்ஸ்லாம் கேகேஆரோட பவுலர்ஸை எப்படி போட்டு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் பல பேர் வெயிட் பண்ணாங்க. பட் இங்கே அப்படியே ட்விஸ்ட் மாறி அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல சின்ன பையன் ஜெய்ஸ்வாலும் குட்டி பையன் சூரியவன்சியும் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லா பேட்டரும் சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேற்று மேட்ச்ல தான் ஹெட்மேயர்லாம் டீம்ல இருக்காருங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுவும் வந்து மோசமான பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. ஓவராலாக கேகேஆரோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தியாகி 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இது இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தியா நரேன் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் வருண்லாம் 4 ஓவர்ல 14 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்லாம் எடுத்து தன்னோட கம்பேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஓவராலா கேகேஆரோட பவுலர்ஸ் ரொம்பவும் எஃபெக்ட்ஃபுல்லா போட்டிருந்தாங்க. அதனால இந்த பக்கம் ஆர்ஆரால ஸ்கோர் பண்ணவே முடியல. ஓபனர்ஸை தவிர எல்லாருமே சரியான அடி வாங்கியிருந்தாங்க. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அது அவங்களுக்கு மோசமான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துச்சு. ஸோ இங்க 20 ஓவர் முடியும் போது 9 விக்கெட் இழப்புக்கு 155 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ கேகேஆர் ஈஸியா சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இந்த பக்கம் வழக்கம் போல ஜோப்ரா ஆர்ச்சர் முதல் பந்திலே விக்கெட்டை எடுக்க அந்த பக்கம் கேகேஆருக்கு ஆப்பு ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனர்ஸ் 2 பேருமே ரொம்ப மோசமா அடி வெளியே போயிட்டாங்க. அதாவது ஆர்ஆர்ல ஓப்பனர்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்தாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸை தவிர எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஓப்பனிங்ல இருந்து டாப் ஆர்டர் ரொம்பவே அப்படியே கொலாப்ஸ் ஆகி கேகேஆருக்கு விழுந்துருச்சு. மிடில் ஆர்டர்ல வந்து முக்கியமா ரிங்கு சிங் அண்ட் அனுகுல் ராய் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று ரிங்கு சிங் கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராகவே பவுண்டரிஸ் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. 2 பால் மிச்சம் வச்சு 161 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி முடிச்சிருப்பாங்க 19.4 ஓவரில். ஸோ ரிங்கு சிங்கோட பழைய ஃபினிஷிங் கெப்பாசிட்டிங்கிறது இங்கே நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாரு. நல்லாவே பவுலிங்கும் போயிட்டு இருந்தாங்க ஆர்ஆர். பட் இருந்தாலும் அடிச்ச ரன் வந்து கம்மிங்கிறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இங்கே ஈஸியாகவே கொஞ்சம் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இந்த சீசனில் கிடைச்ச முதல் வெற்றி இதுதான். ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து தோக்காம இருந்தாங்க, அது நோ ரிசல்ட் காரணமா. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வின்னா இருந்திருக்கு கேகேஆருக்கு. பட் டீம்ல சரி பண்ண வேண்டியதும் நிறையவே இருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க, நரேன் அண்ட் வருண். இது அவங்களுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டாமினன்ட் டீமா இருந்தாங்க, அவங்கள கேகேஆர் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆர்ஆர் வந்து எல்லா டீமையும் தோக்கடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் கேகேஆர் எல்லா டீமையும் தோத்துருக்காங்க. ஸோ இந்த டீம் அந்த டீமை பீட் பண்ணது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னா தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம 2வது மேட்ச் ஐபிஎல் 2026ல 29வது மேட்ச். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவம் பண்ணி விட்டுருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. இது ஸ்ரேயஸ் ஐயர் வெஸ்ட் ரிஷப் பண்ட் பேட்டிலா இருந்துச்சு. ஸோ இங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்த பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ்ல ஸோ பிரப்சிம்ரன் சிங் பெருசாக அடிக்கலை, கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் பிரியன் ஷாரியா பெருசாக இந்த சீசன் ஃபார்ம்ல கிடையாது. தம்பி அடிச்ச அடி இருக்கே சரியான சரவெடி. ஸோ அவரும் கூப்பர் கான்லி 2 பேருமே சேர்ந்து 2 யங்ஸ்டரும் சேர்ந்து 80 பாலுக்கு 182 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்பவும் குயிக்கா ஓவருக்கு 13 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. ஸ்ட்ரைக் ரேட்லாம் 200+ அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த 2 யங்ஸ்டரே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க அடிச்ச அடிக்கு மேட்ச் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 250 தாண்ட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி 250க்கு மேலே அடிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. இந்த மாதிரி அந்த டாப் ஆர்டர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட அதிகமாக 270+ அடிச்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் அதுக்கப்புறம் அந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், சஷாங்க் சிங், நேஹல் வதியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களால முடிஞ்ச ஒரு குயிக் நாக்கா ஆடி இருந்தாங்க. ஸோ அதனால ஸ்கோர் அப்படிங்கிறது 254 அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடிகிறப்போ. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜில இருந்து எல்லாருமே அடி வாங்கி
பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஒரு ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்திருந்தாரு ஐடன் மார்க்ரம். ஸோ அதெல்லாம் தரமான அடியா இருந்துச்சு பவுலர்ஸுக்கு. ஸோ எல்எஸ்ஜியோட பவுலர்ஸ் இந்த மாதிரி பெருசா சொதப்ப, அந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஒரு சின்ன பிளானை போட்டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளான் பேட்டிங்ல கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்துச்சு. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓவருக்கு 32 ரன் கொடுத்திருந்தாருல மார்க்ரம், அதுக்கு பனிஷ்மெண்ட் தர மாதிரி நீ ஓப்பனிங் கிடையாது, நீ மிடில் ஆர்டருக்கு போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ஸோ ஓப்பனர்ஸா மார்ஷன் கூடவே ஆயுஷ் பதானி இறக்கி விட்டாங்க. இந்த காம்போ நல்லாவே ஆடி இருந்தாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டரான ஆயுஷ் பதானி செம்ம சம்பவம் பண்ணாரு. 30+ அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அவருக்கு ஓப்பனிங் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கேக்கு அடிக்கிற மாதிரி இங்க ஆயுஷ் பதானி அடிச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவருக்கு முன்னாடி ஒரு அடிக்க ஆரம்பிச்சாருங்கிறது கூடுதலான விஷயம். இது இல்லாமல் கேப்டன் ரிஷப் பண்ணிட்டு ஒரு 40+ அடிக்க அண்ட் தென் ஓவராலா பார்க்கும்போது எல்லாரோட இன்னிங்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் 5ஆவதா வந்த ஐடன் மார்க்ரமும் ஒரு 40+ அடிச்சிருந்தாரு. எப்பா அவனுக்கு இந்த இடத்துல நல்லா ஆட வருது, இதுக்கப்புறம் நீ இங்கேயே ஆடுன்னு சொல்லி ஆட வைக்க போறாங்க மார்க்ரம பாருங்க. பட் இருந்தாலும் எவ்வளவுதான் போராடி இவங்க அடிச்சாலுமே 20 ஓவர் முடியும் போது 200 ரன் மட்டும்தான் எல்எஸ்ஜியால அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. அதனால 54 ரன்கள் டிஃபரன்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்ச காரணத்தினால இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல முதல் 6 போட்டிகளில் தோக்காத ஒரே டீமா பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. 5 வின் அண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட், மழை காரணமா போட்டி நடக்காம போயிருச்சு. கேகேஆருக்கு எதிரான போட்டி. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஓவராலா இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஐபிஎல்ல 19வது சீசன் நடக்குது. இத்தனை வருஷம் ஐபிஎல்ல ஒரு டீம் முதல் 6 போட்டிகளையும் தோக்காம இருக்கிறது இந்த சீசன் தான். அதை பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியின் கீழ் பஞ்சாப் கிங்ஸ் டீம். இந்த ஒரு தரமான ரெக்கார்டை இன்னைக்கு ஹோல்டு பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ். டேபிள்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா டாப்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. இல்ல எந்த டீம் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பீட் பண்ண போறாங்க இந்த சீசன் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு சிஎஸ்கே விஷயத்துக்குள்ள வருவோம். சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்ரேவோட இன்ஜுரி. ஸோ இது இப்பதான் ஸ்கேனுக்கு போயிருக்கு, டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ ஆயுஷ் மாத்ரேவோட இன்ஜுரி குறித்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு வாரம் கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மினிமம் இன்ஜுரியா இருந்தாலே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்பாரு. ஸோ ரெஸ்ட் நிறைய தேவைப்படுது. ஸோ ஒரு சில போட்டிகள் அவர் மிஸ் பண்ணுவாருங்கிறதுக்கான தகவல் இருக்கு. மேபி அந்த இன்ஜுரி பெருசா இருந்துச்சுன்னா அவரும் ரூல்ட் அவுட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ரையல்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜவர்தன் அங்கரேக்கரும் அண்டு கூடவே ஆகாஷ் மத்வால் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஃபைனல் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 பேரும் ஃபைனல்னா ஒருத்தர் வந்து ஆகாஷ் மத்வால் வந்து கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ ராஜவர்தன் அங்கரேக்கர் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ராஜவர்தன் அங்கரேக்கரை ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காரணம் ஆயுஷ் மாத்ரேவோட அந்த ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்காத காரணத்தினால, அதாவது அவர் இன்னும் சரியாயிட்டாரா என்ன நிலவரங்கள் தெரியாததுனால அந்த ராஜவர்தன் அங்கரேக்கரையும் ஹோல்டு பண்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நமக்கு தெரியல, பொறுத்திருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு அண்ட் பிளேயர் இன்ஜுரியான பிளேயர் வெளியே போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாமல் தோனி ஆடுவாரா மாட்டாராங்கிற கேள்வி குழப்பங்கள் போயிட்டே தான் இருக்கு. ஸ்டீஃபன் ஃபிலிமிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோனிலாம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காரு, பட் அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. பிகாஸ் அவர் இறங்குறது வந்து ஃபினிஷ் பண்ற இடத்துல, அதாவது மிடில் ஆர்டர்ல. ஸோ 2 ரன்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2 ரன் ஓடுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படி மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் அவர் இறங்கி ஆகணும். ஸோ அவரும் ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் தான் என்ட்ரி கொடுப்பாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.